ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் வேர் டு ஸ்டடி ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் February 8, 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 40 நாட்கள் தான் இருக்குது. இந்த 40 நாட்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இங்கே முக்கியமான விஷயம் எதிர்பார்க்காதவங்களாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க படிக்காமல் விட்டுருக்காங்க. அப்போ இந்த 40 நாட்களில் இந்த 40 டேஸில் ப்ரிப்பேர் பண்ண கிளியர் பண்ண முடியுமா, படிச்சிடலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. முடியுமா, படிக்கலாமா, பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கான பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது. ரிசல்ட் February 8 தான் நம்ம எக்ஸாம் பார்க்க போகிறோம். ஓகே, அது வரைக்கும் முடியுமான்னு கேட்குறத விட களத்தில் இறங்குங்க. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டோம், அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி கம்பைன் பண்ணி படிக்கலாம், அதுக்கான வேலைகள் என்னென்ன நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். 40 நாட்களும் 20 பிரித்து அந்த மாதிரி படிங்க, போதுமான விஷயமா இருக்கும். நம்ம வேர் டு ஸ்டடி ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ முழுமையாக பாருங்கள். இந்த பேசிஸில் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக முடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சயின்ஸ் அண்ட் டெக்கை ஒமிட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 நாட்களில் நம்ம புக்கை வாங்குகிறோம், படிக்கிறோம், அதை மட்டும் இல்லை, எப்படி படிக்க போகிறோம், எந்த ஆங்கிளில் கொண்டு போக போகிறோம், சிலபஸ் எப்படி பிரிக்கணும், இது எல்லாம் ப்ராப்பராக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கொண்டு போக முடியும். அப்போ 40 நாட்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேர் டு ஸ்டடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் 40 டேஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ் முடிக்காதவங்க, கண்டென்ட் முடிக்காதவங்க ஃபுல் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே கவர் ஆகுது. செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி அதுக்கான பிடிஎஃபும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன், கையில் இருக்க சோர்ஸ், சமச்சீர் சோர்ஸ், ப்ரிலிம்ஸ் சோர்ஸ், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நீங்கள் போய்க்கலாம். ஓகே, சரி, பார்த்துடலாம். இப்போது வேர் டு ஸ்டடி நம்ம பார்த்துடலாம். இங்கே வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கையை வைக்க போகிறது சமச்சீர் புக்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் டிகிரி லெவல் புக்ஸு, அதுக்கப்புறம் தான் இந்த கரண்ட் அஃபேர். இந்த ஆர்டர் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போங்க. நல்ல டாப்பிக்கை பாருங்கள். இப்போ டாபிக் ஒன் ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கா, என்ன இருக்குது, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸு 11th புக் இருக்குது. படித்தோமா, படிச்சிருக்கோம். போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், ஸ்பானிஷ் படித்தாச்சு. மைசூர் வார் 8th புக்லேயே இருக்குது, 11th புக்லேயே இருக்குது. 8th புக் அடி படிச்சிருக்குமா, எஸ் படிச்சிருக்கோம். மராத்தா வார் படிச்சிருக்கோமா, எஸ் படிச்சிருக்கோம். அப்போது எதுவுமே புதுசு இல்லை, நிறைய படிச்சிருக்கீங்க, ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே டவுட் என்ன வரும், இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, தமிழ்நாட்டின் வரலாறு, இதான் நம்ம படிக்கணும். எதுக்கு வெளியே புக்கில் படிக்கணும், டிகிரி லெவலில் ஸ்பெக்ட்ரம் புக்கில் ஏன் படிக்கணும், அந்த மாதிரி கேள்விலாம் வரும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மைசூர் வார் இருக்குது அப்படின்னா சமச்சீர் புக்கில் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றத 11th புக்கில் இருக்குது. போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்க, 11th புக்கில் இருக்குது. டச் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, 11th புக்கில் இருக்குது. அதை தாண்டி அந்த லிங்கேஜ், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்தில், ஏன்னா அப்போ மைசூர் ஃபுல்லாக இருந்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தது, அங்கேருந்து எப்படி லிங்க் கொண்டு போனாங்க. மராத்தா வார்னா தமிழ்நாடு மட்டும் கவர் ஆகாது, மராத்தியன்ஸ் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அண்ட் வெளியே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 3 வாரில் என்ன ட்ரீட்டி போட்டிருக்காங்க, என்ன ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் லிங்க் பண்ணி தான் படிக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் இந்த வேர்ட் ஸ்டடி கொடுக்கும்போது ஜாகிரஃபியில் அவுட் சைட் சோர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணது, திட்டினது, ஜாகிரஃபி தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்தியா படிக்க சொல்கிறீங்க, ஏன் படிக்க சொல்கிறீங்க. பட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா இல்லையா, நிச்சயமாக கேட்டிருந்தாங்க. ப்ரிலிம்ஸில் மட்டும் இல்லை, மெயின்ஸில் மட்டும் இல்லை, ரெண்டுத்துலேயுமே சேர்த்து உங்களுக்கு சிலபஸ் இருந்து ஒரு சில விஷயங்கள் வெளியே போய் கேட்குறாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி போர்ட் சொல்கிற பதில் சிலபஸ் லிங்க் பண்ணி கேட்கணும், இதான் சொல்கிறது. அப்போ நீங்கள் படிக்கும் போது தமிழ்நாடு மட்டும்தான் படிக்கணும் கிடையாது. அந்த லாஸ்ட் இயர் பிவைக்யூ எப்படி கேட்டிருக்காங்க அந்த கம்பேரிசன் பண்ணி கொஞ்சம் அப்கிரேடாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் மெயின்ஸ் கிராக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கேட்குற ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸே உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் வந்திருக்கு. சில யூபிஎஸ்சியோட கொஸ்டின்லாம் இந்த லாஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கேட்டு வச்சுருந்தாங்க, ஹிஸ்ட்ரிலாம் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, சரி பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஃபியூச்சர் 2026க்கு சில ஃப்ரீ இனிஷியேட்டிவ் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கலாம். ஓகேவா, சரி. இப்போது இங்கே கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் 85% நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்காமலாம் உள்ளே போயிருக்க மாட்டீங்க. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கும் போதுமே இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா. இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் உள்ளே போயிருக்குது வாய்ப்பே இல்லை, ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணவே முடியாது, படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த படித்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்க, குரூப் 1 எப்படி கேட்டிருந்தாங்க, அண்ட் டிஸ்கிரிப்ட் எப்படி கேட்டிருந்தாங்க, அந்த டாபிக் லிங்க் பண்ணி இதை படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டாப்பிக்கில் கவர் பண்ணுறது. ஸோ ஒரு டாப்பிக்கும் லிங்க் பண்ணி படிங்க. ரொம்ப மேலோட்டமாக நீங்கள் படிக்கக்கூடாது, இன்டெப்த்தாக உள்ளே போய் தான் படித்தாகணும். நீங்கள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே குறைஞ்சபட்சம் தெரிஞ்ச ஏரியாக்களை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த டாபிக் பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கம்.
இது குரூப் 2A சிலபஸ்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க. 2A டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவில் இந்த டாபிக் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ சிலபஸ் கொடுக்கல நான் படிக்கணுமான்னு கேட்டால் எஸ், இங்கே படிக்கணும். தெளிவாக பாருங்கள், இங்கே என்ன சிலபஸ் இருக்குது? மைசூர் வார் இருக்குது, மராத்தா வார் இருக்குது, ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார் இருக்குது இல்லையா? இப்போ இந்த வாரம் யாருங்க பண்ணாங்க? இந்த லார்ட்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக், லார்ட் கார்ன்வாலிஸ், லார்ட் ஹேஸ்டிங்ஸ் அவங்களாம் பண்ணாங்க. தமிழ்நாடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விளக்கங்கள்லாம் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதை ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், இது சிலபஸில் கொடுக்கல, டேரெக்டாக இல்லை, பட் இதை வந்து தள்ளிடாதீங்க, கேள்விகள் இந்த மாதிரி தான் வந்து வருது. ஏன்னா இப்போ நம்ம எதுவுமே டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்க முடியல. இப்போ தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் கிராமர் பாட்டுங்க சிலபஸ் இருக்கு நான் கேட்குறேன்னு சொல்லிடுறாங்க. இதுவும் அந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. லிங்க் இருக்குன்னா லிங்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்த விஷயங்களிலிருந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம் வரல. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இது 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி 2017க்கு முன்னாடி வந்த எடிஷன். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகிறது. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள். ஸோ பாலிகார் ரெபலியன், வெள்ளியன் முட்டணி, இதுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படிச்சாகணும். இதுக்கெலாம் ஆல்மோஸ்ட் இந்த புக்கே வந்து போதும். டிகிரி லெவல் புக்கு நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கோ ஏன்ஷியன்ட்டுக்கோ மிடிவலுக்கோ எதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம சமைச்சர் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸை ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. நீங்கள் அதை ப்ராப்பராக படிச்சுட்டு போனாலே உங்களால் மினிமமாக கேரண்டியாக பண்ண முடியும். 35 கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் சமைச்சர் புக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக நல்லா தெளிவாக படிச்சுட்டு போகிறீங்க, மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போகிறீங்கன்னா உங்களால் சாலிடாக 20 தொட முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேணாம். சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் இயர் குரூப் 2A மெயின்ஸ் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க. அந்த மெயின்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்த கேள்விகளோட அந்த கண்டென்ட்டோட சமைச்சர் கண்டென்ட்டோட போய் அட்டன் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் தாராளமாக நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட முடியும், பாலிட்டி போட முடியும், ஜியாகிரஃபி பண்ண முடியும். இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்குது. அப்போ அந்த பேஸ் கட் ஆஃப் 155 வருது, 160 வருதுன்னா ஒரு 80 கேள்விகள் இங்கே கையில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் சோஷியோ ரிலிஜியஸ் மூமெண்ட். அண்ட் இங்கே புக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்குது. சோர்ஸை லிமிட் பண்ணி ரிவிஷன் அதிகமாக பண்ணால் தான் எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த டாப்பிக்லாம் ஆல்மோஸ்ட் இதே வந்து போதுங்க. நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு வெங்கடேஷன் படிக்கிறீங்க, ஸ்பெக்ட்ரம் புக் படிக்கிறீங்க, வெளியே போய் தேடி படித்தாலும் இங்கே கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் அங்கே அதிகமாக இல்லை. சொல்லப்போனால் இந்த புக்கில் அதிகமாக கவர் ஆகிருக்கு. இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது, தியோசபி சொசைட்டி இருக்குது, பிரம்ம சமாஜ் இருக்குன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது மண்டையில் ஏறதுக்கே 2-3 நாள் மேலே ஆகும், 2 மாதம் மேலே ஆகும். ஸோ இதை மூலம் முடிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கான PDF நம்ம டெலகிராமில் இருக்குது. அதனால் ஃபுல்லான ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ரைட். இதில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது என்ன நம்ம வந்து மாற்றணும்? ஆல்மோஸ்ட் அதே சிலபஸ், அதே வேர் டு ஸ்டடி தான். பட் என்ன விஷயம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்க, லாங்குவேஜ் கிடையாது. GS மட்டுமே 180 கேள்வி கிட்டே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 அடிஷ்னல் ப்ளஸ் நமக்கு. ஏன்னா உங்களுக்கு ரீசனிங் வந்து 50 கேள்வி கிட்டே வந்திருக்கு. கஸ்டமான டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு 30 கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஒமிட் பண்ணால் கூட அந்த 150 வந்து நம்ம எப்படியா வந்து மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா படித்த ஏரியாக்கள் திரும்ப திரும்ப வந்து வருது. அப்போது உங்களுக்கு GS மட்டும் கொடுத்ததுனால ஒரு ப்ளஸ் தான், அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இது டாபிக் 4. ஓகே, டாபிக் 4 பாருங்கள். 12th ஓல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்க போகிறது. இது ஃபுல்லாக 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி வந்து படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது நியூ புக்கு. இதெல்லாம் புதுசான்னு பாருங்களேன். எதுவுமே புதுசு இல்லைங்க, எல்லாம் படித்தது தான். ஏன்னா நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி லெவல் புக்கு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது டாபிக் 5. ஸோ ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. சொல்லப்போனால் இந்த ஏரியாக்கள் தான் அதிகமாக வந்து நம்மளுக்கு காலவாரி விடுற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா இந்த கீழடி, சங்கம், திருக்குறள்லாம் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் இந்த வருஷம் கேட்டது வந்து ஏதோ மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒழுங்காக வந்து புரியவும் இல்லை, ஏன்னா புதுசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ஏரியாக்கள் தான் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்க சிலபஸ் தான் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஏரியாக்கள் தான். இங்கேயுமே நீங்கள் இப்போ சமைச்சர் புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கீங்க. பட் சமைச்சர் புக்கை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் வரணும்னா இங்கே தான் அதிகமாக வந்து கையை வைக்க சான்ஸ் இருக்குது. திருக்குறள், அந்த ரெவல்யூஷனரி சாங்ஸு, விமன் ஆக்டிவிஸ்ட்டு, ஜேர்னலிஸ்ட்டு, என்ன புக் எழுதியிருக்காங்க, தலைவர்கள் பற்றிலாம் வர விஷயங்கள் அதிகமாக இங்கே தான் வந்து கையை வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னும் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான புக் லிஸ்ட்டு அண்ட் 11th and 12th எத்திக்ஸ் புக் ஃபுல்லாக வந்து படிங்க. லாஸ்ட் இயர் அங்கேயும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் 6. இது வந்து த திராவிடியன் மூமெண்ட், அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இதெல்லாம் சொல்லவே வேணாம். அதிகமான கேள்விகள் எதிர்பார்க்க போகிறது இங்கேருந்து தான். அதாவது டாபிக் 5 and 6 ஹிஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான கேள்விகளை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா அரசியல் அதிகமாக இங்கே பேஸ் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இங்கே கேள்விகள் கேட்பாங்க. அறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜர்லாம் அதிகமான கேள்வி வரும். ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கு இது மட்டுமே போதாது. இதெல்லாம் சும்மா ஒரு 20%க்காக மட்டும்தான் இந்த புக்கு தேவைப்படும். இந்த டாப்பிக்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் வெளியே போய் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். தந்தை பெரியார் பற்றி கூகுள் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுங்க. அறிஞர் அண்ணா புக்கு ஃபுல்லாக கூகுள் பண்ணி எடுங்க. ஒரு டாப்பிக்கும் தனித்தமிழ் இலக்கம் இருக்குது, சமைச்சர் புக்கு இருக்குது, அது மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா கூகுள் பண்ணி எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிற ஏரியா. ஸோ இந்த சமைச்சர் புக்கில் பேஸை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். யாராவது கொடுப்பாங்க பார்த்துக்கலாம், அதை நம்பி இருக்க வேண்டாம், நீங்கள் தேடி எடுங்க, அதான் வந்து பெட்டர். ஓகே, ரைட். ஸோ டிகிரி லெவலில் கவர் ஆகிற விஷயங்கள்
எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. பட் இந்த புக்ஸ்லாம் வந்து போதுமான விஷயங்கள் தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்க ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் சமச்சர் புக்ஸ் டிகிரி இது மட்டும் கவர் பண்ணாலே உங்களுக்கு ப்ராப்பராக 35 கிட்டே வந்திருக்கு. நீங்கள் 25 மேலே 28 கிட்டே வந்து ரீச் ஆக முடியும். பட் படிக்கிற விஷயத்தை தெளிவாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து படித்து முடிக்கணும். ஓகே, இது ஹிஸ்ட்ரி. அடுத்தது அடுத்த முக்கியமான விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இந்த டாபிக், இந்த சிலபஸ் இங்கே 45 கேள்வி கேட்குறாங்க. இந்த 45ல் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது. ஏன்னா இந்த சிலபஸ்லேயே உங்களை ஈஸி ஸ்கோர் பண்ண முடியும்னா அது இந்த டாபிக் தான். ஓகே, தெளிவாக பாருங்கள். அன்றைக்கி முக்கியமான விஷயம் இங்கே வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் தான் படிக்கணும், அந்த மாதிரி யோசிச்சா அது தப்பு. நல்லா பாருங்கள், ப்ரியாம்பல் இந்தியா ஃபுல்லாக காமன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுக்கல. ஓகே, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதா, அதை தாண்டி என்ன நம்ம வந்து படிச்சாகணும். அதாவது இந்த சிலபஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னங்க உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் என்ன படித்தோமோ அதுதான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்டு, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், என்ன விஷயங்கள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் என்ன படித்தோமோ டிட்டோ கட் காப்பி பேஸ்ட் தான், அதை தான் படிக்க போகிறீங்க, மாற்றுக்கிறதே இல்லை. இதுக்கப்புறம் வர சிலபஸ் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, அப்போ இதை ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கான புக் லிஸ்ட்டை ஃபுல்லாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிஷ்னலாக மெயின்ஸ்க்கே படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இங்கேயே கேள்வி கேட்டுருவாங்களா, ஒரு 45 கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 கேள்வி இங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னாலும் அந்த 15 ஃபுல்லாக வந்து போடணும். ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் படிச்சிங்க, திரும்ப மெயின்ஸ் படிக்க போகிறீங்க, அதே டாபிக், அதே டியூட்டி, அதே ரைட்ஸு, அதே மினிஸ்டர், அதே சிஓஎம், அப்போ திரும்ப ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. அப்போ ஸ்ட்ராங்காக படிச்சிட்டா ஃபார் பெட்டர் போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான புக் லிஸ்ட்டை டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பீடாக போகிறதுக்கான காரணம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண டைம் எடுக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் முடிஞ்சதா? அடுத்தது இந்த டாபிக் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், நேச்சர், எவல்யூஷன், இந்த டாபிக் தான் உங்களுக்கு புதுசு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மெயின்ஸ்க்காக வந்து படிக்க போகிறீங்க. இதுக்கு சமைச்ச புத்தகம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு சோர்ஸ் வந்து கிடையாது. இங்கே நீங்கள் டிகிரி லெவல் புக்ஸாக ரெஃபர் பண்ணி ஆகணும். இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் கம்பல்சரி படிக்கணும், நோ டவுட். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் செலக்டிவாக சிலபஸ் என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா வந்து போதும். ஃபார் தமிழ் மீடியம் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு நிர்வாகம் அண்ட் இந்திய அரசமைப்பு தமிழ் மீடியம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கான காண்டாக்ட் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்குது, நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே இந்த டாப்பிக்கு அதிகமாக நீங்கள் கரண்ட் அஃபேரை லிங்க் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி அதிகமான விஷயங்கள் இங்கே ரோல் வந்து ப்ளே ஆகும். அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், ஆர்டிஓ, தாசில்தார், பிடிஓ, இங்கெல்லாம் கேள்விகளே இருக்காது. நம்ம எவ்வளோ நோண்டி படித்தாலும் கம்மியான விஷயங்கள் தான். சீஃப் செக்ரட்டரி, இந்த ஏசிஎஃப் எல்லாமே கம்மியான கண்டென்ட் தான் வந்திருக்கும். இந்த சிலபஸ் அதிகமாக வைக்கிறது இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ அண்ட் கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி தான் ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க. அங்கே அதிகமான ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். இது வரைக்கும் டாபிக் நீ சீக்கிரம் முடிச்சிடலாங்க, பெரிய விஷயமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கும். கீழே வந்து வரும் கலெக்டர், அப்புறம் யார் வராங்க, ஆர்டி வராங்க, ஆர்ஏ வராங்க, பிடிஓ வராங்க, அப்படி லைனாக கொடுத்துருப்பாங்க. சீக்கிரம் முடிச்சிட முடியும். கண்டென்ட் கம்மியாக தான் வந்திருக்கும். பட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. ஓகேவா? இது பாலிட்டி. நெக்ஸ்ட் யூனிட் 4 நம்ம வந்து போயிடலாம். தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். இங்கே டாபிக் தெளிவாக எடுத்துக்கோங்க. இது முக்கால்வாசி 20 கேள்விகளில் சொல்லப்போனால் ஒரு 10-12 கேள்விகள் கரண்ட் அஃபேர் தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் தான். இப்போ ஸ்டேட் பட்ஜெட் சமைச்ச புக்கில் இருக்கா, இல்லை புதுசாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு வந்து இப்போ நகை பிரிச்சிருக்காங்க, எப்படி வந்து போயிருக்கு. நம்ம சமைச்ச புக்கை கொடுத்துருந்தாலும் இது எல்லாம் வந்து ஒரு மேலோட்டம் தான், இது மட்டும் பத்தாது, இது பத்தாது. இதுக்கு நீங்கள் இதை முடிச்சுட்டு டிகிரி லெவல் புக்ஸோ கரண்ட் அஃபேரோ அதிகமாக லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ஒரு கிராப்பிங் கொடுத்துருக்காங்க, மேஜர் கிராப்ஸ் வந்திருக்கா, அந்த மேஜர் கிராப்ஸ் உங்களுக்கு 9th ஜாகிரஃபியில் கவர் ஆகுது. ஜாகிரஃபி தான், பட் எக்கனாமி வந்து படிக்கணும். 11th எக்கனாமியில் கவர் ஆகுது, ரூல் எக்கனாமிக்ஸ் கவர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல அந்த மெயின் விஷயங்கள் பேசிக்காக முடிச்சுட்டு, இப்போ தமிழ்நாடு மானுட புவியியலில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த கிராப்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை முடிச்சுட்டு அடிஷ்னலாக இந்த ஃபார்மர்ஸ் பட்ஜெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பட்ஜெட்டில் என்ன வந்து கவர் ஆகிருக்கு அதை லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் திங் ஒரு 25 நாள், ஒரு 30 நாள், ஒரு 50 நாளில் இருக்கிற எல்லா சோர்ஸும் கையில் கட்டு மொத்தம் முடிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன நம்ம வந்து படிக்கலை, நம்ம கையில் என்ன வந்து இல்லை, தேடி வந்து படிக்கலாம், அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்கமிங் நம்ம டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர விஷயங்கள்லாம் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுக்குறோம். டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள். இதுக்கு இந்த புக்ஸ் தான் ரொம்ப அவசியங்க. அதாவது பாவர்ட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு ஹங்கர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கணும். இந்திய மக்கள் தொகை தெளிவாக ஃபுல்லாக இதை படித்து முடிச்சுட்டு ஹிஸ்டாரிக்கலாக பேக்வேர்டு வந்து கேள்விகள் கேட்பாங்க, அங்கேருந்து தான் நீ கரண்ட்டுக்கு வந்து வரணும்.
ஏன்னா 2011 எடுத்ததுக்கப்புறம் சென்சஸ் இன்னும் வந்து எடுக்கல, இப்போ தான் வந்து பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 2011 எடுத்த சென்சஸ் இன்னும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதற்கு இடையே இந்த 10-15 வருஷத்தில் என்ன வித்தியாசங்கள்லாம் வந்திருக்கு, ஒரு ஹெச்டி இண்டெக்ஸ்லாம் புதுசாக என்ன வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே லிங்க் பண்ணி ப்ராப்பராக வந்து படிக்கணும். ஓகே, ஸோ டிகிரி லெவலில் கவர் ஆகிற விஷயங்கள். ஸோ இந்த ராம் அகுஜா ஒரு செலக்டிவாக நீங்கள் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தேவைப்படாது ஒரு யூபிஎஸ்சி லெவலில் இருக்கிற புக்ஸு. மெயினாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது டிஎன்பிஎஸ்சி லெவலில் போகிறதுக்கு இந்த புக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பிரகதீஷ் பப்ளிகேஷனில் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் தமிழ் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, பிரகதீஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு புக் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம ரிவ்யூ வந்து கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாசிவாக இது வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அண்ட் இந்திய பொருளாதாரம் தேவைப்படுறாங்க, இதை வந்து வாங்கிக்கலாம். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ரமேஷ் சிங் அண்ட் சங்கர் கணேஷ் ஒரு புக் வந்திருக்கு, அது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்கனாமிக்காக. ஓகேவா? இந்த புக்ஸ் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பிரைமரி புக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே என்ன படிக்க போகிறீங்களோ உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோகிரஃபி சிலபஸ் பாருங்கள். லொக்கேஷன், ரிவர்ஸ், கிளைமேட், டெம்பரேச்சர், சாயில், ரெயின்ஃபால் புதுசாக இருக்குது இல்லை, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அப்டேட் பண்ணி கேட்க போகிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ இதுக்கான புக் லிஸ்ட் பார்த்துலாமா? சோர்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. 10th புக்கு, 11th புக்கு, 12th புக்கு, அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, இதை முடிச்சுட்டு இப்போது டிகிரி லெவலில் வந்து பாருங்கள், என்சிஆர்டிஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரோ என்சிஆர்டிலாம் படிக்கணுமா? நெக்ஸ்ட்டு மஜித் ஹுசைன் படிக்கணுமா? பிலிம்ஸில் கேள்வி கேட்டிருக்காங்களா? எஸ் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரோ என்சிஆர்டி வந்து தமிழ்நாடு ஜியோகிரஃபி கவரே ஆகலை, நான் படிக்கணுமானா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்சிஆர்டி புக்லேயுமே இருக்குது. ஓகேவா? இது எங்கே சிலபஸில் கவர் ஆகுது அதை மட்டும் பிரித்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையும் நான் வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ணது என்னென்னா, லாஸ்ட் இயர் கேட்ட பிவைக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இது கொடுக்கும்போது ஏகப்பட்ட பேர் சண்டெல்லாம் வந்து போட்டாங்க, திட்டெல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் வந்து தமிழ்நாடு ஜியோகிரஃபி இல்லை, சிலபஸ் ஒன்று புரியவே இல்லை, சும்மா வீடியோ போடுற அப்படின்னு. பட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க, இந்த வருஷமும் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ்லேயே யூபிஎஸ்சி கொஸ்டினை கட் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன் 2016 கேட்கப்பட்ட ஒரு யூபிஎஸ்சி கேள்வியை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே கட்டிருந்தாங்க. அந்த கேள்வி சரியாக ஞாபகம் இல்லை. அது ஒரு பிளேசஸும் ஒரு இந்த கஜுராஹோ, திருப்பதி அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு தான் வந்திருந்தது. அந்த கேள்வி ஐ திங்க் 2016-17 யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ டேரெக்டாகவே அந்த கேள்வியை ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த யூபிஎஸ்சி லெவலுக்கு, குரூப் 1 லெவலுக்கு, மெயின்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் இந்த 2A மெயின்ஸ் அடிக்க முடியும். சிலபஸ் தமிழ்நாடு மட்டும் தான் கேட்பாங்கன்னா இல்லை. இப்போ காவேரி தமிழ்நாடு மட்டும் இருக்குது, அது உதயமாகிறது கர்நாடகாவில் தமிழ்நாடுக்கு வந்து வருது, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பாலாறு எங்கேருந்து வருது, ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாடு ரிவர்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக எக்ஸ்ட்ரா ஆகுது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் எக்ஸாம் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஸோ பிளைண்டாக தமிழ்நாடு சிலபஸ் அது மட்டும் படித்தா போதும் கிடையாது. அவங்க ஓவரையும் வந்து பின்னாக பார்க்குறாங்க. தமிழ்நாடு கொடுத்துருந்தாலும் கேட்குற கேள்விகள் கேட்டால் லிங்க் இருக்குன்றுவாங்க, அதை மட்டும் கேட்குறாங்க. நம்ம ஒரு வழி இல்லை. இதை வந்து எனக்கு எந்த லாப நஷ்டமோ இல்லை கொடுக்கறதுனால, நான் தப்பாக கைட் பண்ண போகிறதும் கிடையாது. லாஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன், அது ஒர்க் ஆச்சு, தப்பாக எதுவும் கைட் ஆகலை. ஓகேவா? சரி, இப்போ யாருங்க மிஸ் ஆகிறா? அடுத்தது ஸோ மிஸ் ஆகிறது ஒன்று வந்து ரீசனிங் பார்ட் இல்லையா? ஓகே, ஸோ ரீசனிங் உங்களுக்கு ஒரு 50 கேள்வி கிட்டே இருக்குது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே நான் சொல்கிற விஷயம், இங்கே 50 கேள்வி கேட்குறாங்க. ஒரு ப்ராப்பர் புக்ஸ் அப்புறம் மாதிரி வந்து கிடையாது. ஒரு புக்கு இருக்குது, அந்த RS அகர்வாலில் ரீசனிங் புக்ஸு, வேர்பல் ரீசனிங் புக்ஸ் இருக்குது, அந்த புக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, சிலபஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைஸ் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் போங்க, டைஸ் மேக்ஸ் டாப்பிங் போடுங்க, நிறைய வீடியோஸ் வந்து வரும். அந்த வீடியோ பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஓகே, வென் டயக்ராம் போடுங்க, வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வீடியோ இருக்குது, 4 வீடியோ இருக்கா, அதை செக் பண்ணுங்கள். ஒரு நோட் ரெடி பண்ணிக்கோங்க, ரீசனிங் நோட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு டாப்பிக்கை வந்து எடுங்க. ஸோ சிலபஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ அனலாகி வந்து இருக்குது, என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் போய்ட்டு அனலாகி வீடியோஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்புறம் மாதிரி போடுங்க, வீடியோஸ் வரும், அதை பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணணும். கோடிங் அண்ட் கோடிங் எடுத்துக்கணும். கோடிங்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ ABCD வந்து இருக்குது, ABCD ஏக்கு வந்து 1, Bக்கு 2, Cக்கு 3, Dக்கு 4. இப்போ R அப்படின்னா அது வந்து 18 டக்குன்னு தெரியணும். Q இருக்குது அப்படின்னா அது வந்து 17. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ டக்கு நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து போட முடியும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டு 27 டாபிக் தான், பெருசாக இல்லை, 50 கேள்விகள் 27 டாபிக் இருக்குது. ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு டாபிக் படிங்க. டெய்லி ஒரு டாபிக், என்ன கண்டென்ட் இருக்குது, பேசிக்கான விஷயங்கள். இப்போ டைஸ் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் எப்படி வந்து போடணும், அட்ஜசென்ட்டில் எப்படி வந்து போடணும், 1க்கு ஆப்போசிட் 5 வருது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, 6க்கு ஆப்போசிட் 4 எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மிரர் இமேஜ் வந்து இருக்குது. இப்போ ஓக்கு மிரர் இமேஜ்னா ஓ தான் வந்து வரப்போகுது. அப்போ பி தலைகளை பார்த்தா எப்படி வந்து நான் இருக்க போகுது, அந்த பக்கம் பார்த்தா இந்த மாதிரி வந்து நான் இருக்கும். எஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஏ பார்த்தா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும், டி பார்த்தா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும், யூ பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒய் வேறு மாதிரி வந்து தெரியுது. இந்த ஒய்யே வந்து கேப்ஸில் வந்தால் ஒரு மாதிரி தெரியும், இந்த மாதிரி வந்தால் வேறு மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு விஷயமும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும். அப்போ என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு டாப்பிக்கும் செக் பண்ணி நீங்கள் படித்தாலே போதும். ஃபார் பெட்டர் 50 கேள்விகளில் ஒரு 38க்கு மேலே நீங்கள் போட்டால் கூட போதும். நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி அண்ட் பாலிட்டி மேக்கப் பண்ணிடலாம். பாலிட்டி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 100 கேள்வி வருதா, பாலிட்டி ஜியோகிரஃபி 100 கேள்வி வருது.
மேக்ஸில் வந்து ஒரு 50 கேள்வி வருது. இந்த 150 கேள்விகள் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாகவே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக்ஸ், லாஸ்ட்டாக சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஏன்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் தனியாக வந்து கொடுக்குறேன். இங்கே சயின்ஸுன்னு கொடுத்துருந்தாலும் அதிகமான கேள்விகள் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ 20 கேள்விகளுக்கு ஏகப்பட்ட விஷயம் படிக்கணுங்க. இது உள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கூட ஒரு டாபிக் ஈஸியாக முடிக்கணும்னு பார்ப்போம். பட் ஒரு டாபிக் எடுக்கும்போது உள்ள சப் டாபிக் உள்ளே இழுத்துகிட்டே வந்து பின்னாக போதும். ஒரு குறியீடுன்ற மாதிரி ரொம்ப லென்த்தாக வந்து போகும். அந்த 20 கேள்விகளுக்கு ஜவ்வாக வந்து இழுக்கும். ஸோ அதை கையை வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படிங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி படிங்க, ஜியாகிரஃபி படிங்க, டெய்லி மேக்ஸ் ஒரு டாபிக் வந்து படிங்க, அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக்ஸ், லாஸ்ட்டாக சயின்ஸ் அண்ட் டெக். இப்படி படித்தா தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஈஸியான வழிகள் இருந்தே 150 கேள்வி கிட்டே இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு 20 கேள்விக்கு 170 கேள்வி வருதா, அது ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து போய்க்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். மேக்ஸே இப்படி தான் வந்து படிக்கணும். ஒரு ப்ராப்பர் புக் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு கூட அந்த அளவுக்கு போதுமான விஷயமா இருக்காது. ஏன்னா அது பெரிய புக்கு, ஒரு நல்லா தலகாணி மலைவே வச்சு தூங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அது மட்டும் போதாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நோட் வாங்கிக்கோங்க, ஒரு பெரிய நோட்டு, ஒரு 200 பேஜ் நோட்டு வந்து வாங்கிட்டு டெய்லி யூடியூப்லேருந்து ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இந்த பேங்கிங் வீடியோவில் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்களேன். அவன் டைஸ்லாம் அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய வீடியோஸ் வந்துருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்து நோட்ஸாக மேக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் மேக்ஸ் மட்டுமே போதாது, அடிஷ்னலாக வந்து போங்க. ஒரு டைஸ்க்கோ கேலண்டர்லாம் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து இப்படிலாம் இருக்காது. கேலண்டர் இருக்கலாம். ஓகே, இது நீங்கள் பேங்கிங் அவேர்னஸோ யூபி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, தமிழே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த ஷார்ட்கட் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருக்காங்க அதை கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ மேக்ஸ்க்கு இதான் வந்து வழி. ஓகேவா? ஸோ அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸஸும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.